வணக்கம் உறவுகளே, காலை வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளரி செடி, வெள்ளரி கொடி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அப்போ சின்னதாக இருந்தது அந்த வெள்ளரி செடி. இப்போ காய் பூவுக்கு வந்திருக்குது. இப்போ ஒரு முறை பறிச்சாச்சு. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்களே, இது இப்போ பறித்தா 2வது பிஞ்சு. நாளைக்கு பறிக்கணும். இப்போ தண்ணி பாயுது, தண்ணி பாய்ச்சிட்ருக்குது. இப்போ இது பறித்தா 2வது பறிப்பு. பூ கொடி நல்லா ஓடி இருக்குது, ஆனால் பிஞ்சு இருக்குது. இப்போ தான் 2வது பறிப்பு. பார்ப்போம். இப்போ முத போட்டிருக்குது. காய் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த வெயில் காலத்துக்கு வெயில் ஓவர். இப்போ போட்டிருக்கிற இடம் மணல் தர. எவ்வளோ தண்ணி வச்சாலும் நிற்கவும் மாட்டேங்குது. அதனால் பாஞ்சிட்ருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 மாதம் ஆச்சு. 60 நாள், 2 மாதம் வரல. 53 நாள் 54 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மாதம் ஆகலை. ஒரு முறை காய் பறிச்சாச்சு. கொடியெல்லாம் அப்படி தான் இருக்குது. காலையில் நேரத்தில் எடுத்தது ஒன்றும் சரியாக தெரியலன்னா புல் இருக்குது, சின்ன சின்ன புல்லாக இருக்குது. அந்த புல்லெல்லாம் இது பாருங்கள், வச்சு மூடிடும். அந்த புல்லுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் பிடுங்குறதுன்னா பிடுங்கலாம். அந்த வாய்க்காலில் இருக்கிற புல்லெலாம் பிடுங்கலாம். வாய்க்காலில் இருக்கிற புல்லை பிடுங்கணுன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா பிடுங்கி போடணுன்னா மாட்டுக்கு புல்லாகும். அதனால் ஒதுக்கி விட்ருக்குது. பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளரி போடுறவங்க கொஞ்சம் பார்த்துட்டு இதுக்கு இன்னும் என்ன கொடுக்கலாம். எருவெலாம் வச்சாச்சு, எரு வச்சுருக்குது. ஆனால் மணத்தாரைக்கு அப்படி தான் இருக்குது. செம்மண் கிடையாது. செம்மண்ணில் போட்டிருக்கிறது அடுத்த பேஜ். அதை நான் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அது இதுக்கு அடுத்தது. இப்போ எப்படின்னா ஒரு 23 நாள் இருக்கும் அந்த வெள்ளரி. இதெல்லாம் பூரா இப்போ இப்படி தான் இருக்குது. அந்த செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு மருந்து அடிச்சிருக்கிறோம், நல்லா இருக்குது. இடையில ஒரு மாதிரி இந்த செடி முறுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படின்னு தெரியல. இப்போ தானே முத நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே தான் தெரியும் அனுபவம். வெள்ளரி போடவே இல்லை. இப்போ தான் போட்டிருக்குது. ஃப்ரெண்டு ஒருத்தர் போட சொல்லி போட்டிருக்குது. நல்லா தான் இருக்குது. பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளரி இன்னும் என்ன செய்யலாம்? கடலை புண்ணாக்கு ஊற்றலான் இருக்கிறேன். அதுக்கு ஊற்றுவோமா என்ன? அது கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பெரியநாயகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டிருக்கிறேன்.